ஹாய் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி பிக் பாஸில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் சொல்லட்டுமா? நம்ம கானா வினோத்துக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் ஒரு பெரிய சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, ஏதோ ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. அந்த டாஸ்கில் யாருக்கு அவங்க 2 பேத்துக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை. அதாவது எப்படின்னா, அவங்க நின்னுட்டு இருந்து ஒரு டாஸ்க் இது பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் அதாவது சொல்லுவாங்க ஒரு கேமை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி சரி கொஞ்சம் இது பண்ணுங்க. நான் அந்த கேமை ப்ளே பண்ணணும். அந்த மாரி அவங்க ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஒரு மன கஷ்டமா ஏற்படுத்திட்டு நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு. இதுக்கு யார்கிட்ட சாண்ட்ரா அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அமித் கிட்ட போய் சொல்றாங்க. ஏன்னா இவங்கலாம் வைல்ட் கார்ட் என்ட்ரில வந்தவங்க. யாரு? திவ்யா, பிரெஜின், அமித் அண்ட் சாண்ட்ரா. இந்த 4 பேர் தான் வந்தாங்க. ஸோ அமித் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, இவங்க பேசுற டோன் சரியில்ல. அந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள். உடனே நம்ம கானா வினோத் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் அப்படிலாம் பண்ணல. இவங்க இப்படி இருந்தாங்க. சரி கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படி தான் சொன்னேன் தவிர, நான் வேற எதுவுமே பேசல. அப்படி சொல்லும்போது, இல்ல, இல்ல இவர் பேசுறதெல்லாம் சரியில்லப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சாண்ட்ரா அவர்கள் நம்ம அமித் அவர்கள்ட்ட போய் ஒரு புகாரா சொல்றாங்க. நம்ம அமித் என்ன செய்வாரு, சரி நீங்க 2 பேரும் சொல்லுங்க. நான் அதுக்கு கடைசியில ஃபைனலா என்ன சொல்லணுமோ அத சொல்றேன். அந்த மாரி சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேருமே ஒரு பெரிய பிரச்சனை. அது பிரச்சனையே இல்ல. ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையா இந்த இதில யார் இல்லன்னா பார்வதி அவர்கள் இல்ல. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா பிரச்சனை அப்படின்னாலே பார்வதி அவர்கள் இருப்பாங்க. இந்த இதில பிரச்சனையில நம்ம பார்வதி அவர்கள் இல்ல. 2வது இடத்துல நம்ம யார் இருக்கா பிரச்சனைய உருவாக்குறவங்கன்னா, அது எனக்கே தெரியல. ஆனா இப்போ சாண்ட்ரா அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதில அந்த விஷயமே சின்ன விஷயத்த அது ஒரு பெருசாக்கி இந்த எபிசோட் ஃபுல்லாவே அத பேசலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணாலுமே, அது நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியல. ஸோ எது நடந்தாலும் இந்த டாஸ்க்ல ஒரு பிரச்சனை வந்துட்டுங்க. இவ்வளோதான். இந்த ட இந்த சாரி இந்த இதில ஒரு பிரச்சனை வந்துட்டு. எதுல இருந்தாலும் ஒரு பிரச்சனை வராம அந்த இது முடியாது. அதே மாரி இதுலயும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. சரி என்ன நடந்தாலும் சந்தோஷத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா முடிச்சுட்டு, இனி நெக்ஸ்ட்ல என்ன வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனையும் பண்ணாம நீங்க டாஸ்க்க நல்லபடியா பண்ணுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு பிக் பாஸ். அதுக்குள்ள நீங்களே பிரச்சனைய கிரியேட் பண்ணி கடைசி ஃபைனல் வர வரைக்கும் நீங்க பிரச்சனையா தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இதுல யாரு நல்லா ஒரு ஜெயிச்சிருக்கா? உள்ள போய் யார் அந்த அளவுக்கு லேண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா, நாங்க சண்டை போடுறதுக்கு இது பண்ணிட்டோம். அது மட்டும் தான் இங்க சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க தவிர, நாங்க நெறைய அனுபவங்கள நான் லேர்ன் பண்ணேன். அந்த மாரிலாம் இங்க யாருமே கிடையாது மக்களே. சரி ஏதோ நல்லபடியாக இருந்தாலும் சரி. இனி நெக்ஸ்ட் வீடியோல என்ன வருதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.